நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சார், பிசிக்ஸ் உங்களை நம்பி தான் இருக்கேன், அருள் பிரபா அப்படிங்கிறவங்க. கண்டிப்பா வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நீங்க நல்ல ஸ்கோர் எடுக்கலாம். டெஃபினெட்லி யூ வில் கெட் குட் ஸ்கோர். சரியா? அடுத்து, சார், இஃப் ஆங்கிள் ஆஃப் ஃபிக்ஷன் இஸ் கிவன் தென் ஹவு டு டூ தட் சம். சார், நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் நம்ம டிப்ஸ் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாடலாக தான் கவர் பண்ணிட்டு வர முடியும். நம்ம அந்த மாடல் வரும்போது எப்படி அப்படிங்கிறத சொல்றேன். சார், நீட் பேசிக் மேத் லைவ். சார், நம்ம வந்து லைவ் போடும்போது நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றீங்கிறத பொறுத்து தான் நம்ம லைவ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். எப்படிங்கிறது நம்ம லைவ் போடும்போது நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்கீங்க, எத்தனை பேர் வரீங்க, இன்ட்ராக்ஷன் இருக்கணும். சரியா? இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா தான் நமக்கு லைவ் போடுறதுக்கு வந்து யாருமே இல்லாத இடத்துல நமக்கு டீச் பண்றது அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்காது. நீங்க அந்த ஆடியன்ஸ் எப்படி இருக்கீங்க, அதுக்கு எப்படி நம்ம சொல்லக்கூடிய ஒர்க்கை நீங்க ரிப்ளை பண்றீங்கிறத பொறுத்து தான் நம்ம லைவ் போடுறது. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து பாருங்க, நீட் ஜெஇ பிசிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் T20. இது ஆவரேஜ் வெலாசிட்டி பேஸ் பண்ண கொஸ்டின், ட்ரிக் நம்பர் 20. ஓகே, கொஸ்டின் வந்து பாருங்க, if the velocity of the particle is given by v is equal to 4t plus 5, find the average velocity during t is equal to 0 to t is equal to 3 seconds அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. சரியா? இப்போ வந்து பாருங்க, வெலாசிட்டி v is equal to என்ன, 4t plus 5 அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷன். இப்ப டைம் இன்டர்வல் என்னென்ன, t equal to 0, t is equal to 2. இந்த டைம் இன்டர்வல்ல ஆவரேஜ் வெலாசிட்டி கேக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் t is equal to 0னா இந்த வெலாசிட்டி v1 is equal to என்ன வச்சுக்கலாம், 4 into 0 plus 5 போட்டோன்னா என்ன வரும், இது 0 plus 5 அப்படின்னா 5 அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கு அடுத்து t is equal to என்ன செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. t யோட வேல்யூ 2 போட்டோம்னா v2 is equal to என்ன வரும், 4 into 2 8, 8 plus 5 13 வரும். சரியா? இப்ப ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்னன்னா v1 plus v2 divide by 2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்றோம். அப்ப 18/2 போட்டோம்னா ஆன்சர் வந்து என்ன வரும்னா 9 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் வந்து 9 மீட்டர் பர் செகண்ட். இதுக்கு வந்து நம்ம புக்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஜஸ்ட் டைம் டீயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்வல் என்ன, கடைசியாக கொடுத்துக்கிறதுல என்னங்கிறத பாருங்க. 2 வெலாசிட்டி இருக்கும், 2 வெலாசிட்டிக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து என்ன அப்படிங்கிறத பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். சரியா? இதுல இந்த மாதிரியான மாடல்ல உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்க, 9750771555 அப்படிங்கிற இந்த கான்டாக்ட் நம்பருக்கு என்ன பண்றீங்கன்னா T20 ட்ரிக் நம்பர் 20 போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின் உங்களை தேடி வரும்.